கதவு திறந்து பார்க்குற மகா பார்த்தீங்கன்னா, அழகி பாப்பாவ கூட ரொம்பவும் சந்தோஷமா பெட்ஷீட்டெல்லாம் போட்டு பொத்திக்கிட்டு, தலகாணிலாம் தூக்கி வீசிக்கிட்டு அழகா அன்பா விளையாடிட்டு இருக்காங்க. இத பார்த்த சூர்யாவுக்கு, "என்ன புதுசா இருக்கு மகா, இவ்ளோ சந்தோஷமா இருக்காளே! அவ சந்தோஷத்த நம்ம தான் கெடுத்துட்டோமோ கல்யாணம் பண்ணிட்டு வந்து. அவ இவ்ளோ சந்தோஷமா இருந்தா நான் ஒரு நாளுமே பார்த்தது கிடையாது. அப்ப எல்லாருமே அவள கஷ்டப்பட்டு அவ இவ்ளோ கஷ்டத்துலயும் இவ்ளோ தூரத்தில இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கஷ்டப்பட்டு உள்ள வராரு. வந்தோனே எல்லாருமே அமைதியாயிடுறாங்க. "சரி தூங்கலாம், தூங்கலாம். உள்ள வந்துட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவ தூங்க வச்சுட்டு மகாவும் படுக்கிறாங்க. ரொம்ப நேரம் சூர்யா மகாவையே பார்த்துட்ருக்காங்க. "என்னங்க என்னையே பார்த்துட்ருக்கீங்க?" அப்படின்னு. "ஒன்றும் இல்லை மகா" அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா ரூமுக்கு போய் அங்கே இருக்கிற துணியெல்லாம் எடுத்து பார்த்து விளையாடிட்டு இருக்கிறாங்க. சந்திரதேவிக்கு கோவம் வந்தது. "என்ன தைரியம் தான் நீ என் ரூமுக்குள்ளே வருவ? நீ என்ன கோத்திரமோ யாருக்கு பிறந்தியோ என்னவோ" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சீப்பாக பேசுகிறாங்க. மகாவுக்கு கோவம் வந்தது. "ஒரு குழந்தைகிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதா?" அப்படின்னாங்க. ஐஸ்வர்யா உள்ளே வந்துடுறாங்க. அதெல்லாம் தெரிஞ்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க? அவங்களுக்கும் பேர குழந்தை பொறக்க தானே போகுது. எப்படி பார்த்துக்கிறான், நான் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னாங்க. "ஐயய்ய! என்னாலாம் பார்த்துக்க முடியாது" அப்படின்னாங்க.